ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு ஒரு கம்யூனிட்டி ரைடு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ஈவெண்ட்டோட பேர் ஒன் ரைடு. இதுவும் ஜஸ்ட் ஒன் ஆனது பைக் ரைடு தானே. இந்த வீடியோவை நான் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ரைடு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நார்மலாக ஒரு பைக் ரைடாக இல்லாமல் ஒரு ட்ரைபல் ஸ்கூலுக்கு தேவையான சில பொருட்களை கொடுக்கறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரைவ் ஆகவும், அதோட சேர்த்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் டீம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணாங்க. சண்டே நம்ம எந்த அளவு ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ அந்த அளவு ரிலாக்ஸ்டாக ஒரு டிரைவ் போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அந்த சண்டே எவ்வளோ உபயோகமான சண்டேவாக இருந்திருக்கும். அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்ட நாலேஜை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்டோட ஒரு டீலரான புல்மன் மோட்டார்ஸ் அவங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஷோரூம்ஸில் ராமநாதபுரம் ஷோரூமில் இருந்து புல்மன் ரைடிங் கம்யூனிட்டியில் இந்த ரைடு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக ஒரு கம்யூனிட்டி ரைடில் ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கோஆர்டினேட்டர்ஸும் இருப்பாங்க. ஒரு கோஆர்டினேட்டராக அவங்களுக்கும் வாலண்டியர் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரைடோட அசம்பிள் டைம் காலையில் 6லேருந்து 6:30 மணி. ஆனால் கான்வாய் ஸ்டார்ட் டைம் வந்து 8:15 AM. ஸோ இந்த ரைடு வந்து அஃபிஷியலி 8:15 கிளம்புறோம். அப்போ எதுக்கு 6:30 மணிக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டைமில் ரைடர்ஸ்க்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படும். ஹேண்ட் சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த வழியில் நம்ம போகிறோம், எங்கெங்கெல்லாம் டைவர்ஷன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் டிஷர்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இதை விட கோஆர்டினேட்டர்ஸ் 1 hour முன்னாடியே வந்து இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த ரைடில் பேரூரில் ஒரு சின்ன டைவர்ஷன் இருந்தது. அதனால் நம்ம ரூட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி குனியமுத்தூர் வழியாக போய் சிறுவாணி ரீச் ஆனோம். இந்த மாதிரி ரேப்பிட் கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த ப்ரீஃபிங் செக்ஷனில் நடக்கும். அந்த செஷன் முடிஞ்சதும் எங்கள் ரைடு ஸ்டார்ட் ஆச்சு. ரைடு போகிற வழியில் எங்கள் கோ ரைடரோட ஒரு பைக் வந்து இஷ்யூ ஆச்சு. அந்த வண்டியில் ஒரு இன்ஜெக்டர் இஷ்யூ. நாங்களும் மெக்கானிக் தேட்டரும் போகிற வழியில் சண்டேங்கிறனால எங்களுக்கு கிடைக்கல. அவரை பில்லியனாக ஏற்றிக்க எவ்வளவோ கூப்பிட்டும் அவர் இருந்துட்டு, இல்லை நான் போய் பைக் ரெடி பண்ணுறேன், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஓன் விருப்பத்தினால அவர் வந்து பைக்கை மெக்கானிக் கிட்ட எடுத்துகிட்டு போனார். எங்கள் கான்வாய் ப்ரொசீட் ஆச்சு. இந்த இஷ்யூவான பைக்கோட வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு டெய்லும் மார்ஷலும் வண்டியோட இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் ஹெல்மெட் இல்லாமல் எந்த ஒரு ரைடிங் கியர்ஸும் இல்லாமல் 2 பசங்க வந்து அவங்க வண்டியை ஷேர் ஆட்டோவில் இடித்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ப்ரொடெக்ஷன் கியர் போடணும், ஹெல்மெட் அவேர்னஸ், இதை பற்றி நம்ம எத்தனை வீடியோவில் எவ்வளவு சொன்னாலும் யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்களே. அந்த சமயத்தில் போலீஸ் வந்தது. பார்த்தா வந்த இன்ஸ்பெக்டரு நம்மளோட ரைடு வரவர் தான். அப்புறம் அவரோட பேசிட்டு அடிப்பட்ட பசங்களை பக்கத்தில் இருக்க ஜிஹெச் காமிச்சு வச்சுட்டு நாங்கள் எங்கள் ரைடை ப்ரொசீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று கிளாரிஃபை பண்ணணும். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், மணி இஸ் த அல்டிமேட் கோல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனி வரப்போகிற 2 டாபிக்குமே ஓரளவுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் என்னோடய கோல், இல்லை அந்த பணத்தை வச்சு வாங்குகிற பொருட்கள் மட்டும்தான், அந்த பொருட்கள்னால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட கோல் அதோட எண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் ரெகுலராக கலந்துக்கிறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் இங்கிருந்து நிறைய நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் ஆக்சுவலாக நம்மளோட கோல் அதோட எண்ட் ஆகலை. மணி இஸ் ஜஸ்ட் அ டூல். அதையும் தாண்டி இந்த உலகத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். சிறுவாணி ரீச் ஆனதும் சாடிவயலில் இருக்கிற ட்ரைபல் வில்லேஜ் ஸ்கூலில் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் கிட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க படிக்கிறதுக்கு தேவையான நோட்டு, புத்தகங்கள், பென்னு, பென்சிலு, ஸ்கெட்சு, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு தேவையான பொருட்களை புல்மன் மோட்டார்ஸ் சார்பாக வாங்கி அதை நாங்கள் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தோம். ட்ரை பண்ணலாமா? ரெடி எல்லாரும்? ஒரே நிமிஷம், ஃபைலோட எட்ஜ் எல்லாம் ஷார்ப்பா இருக்கு, யாரையும் குத்திக்காதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க, கீழ வச்சுக்கோங்க. இந்த பாப்பா வச்சிருக்கீங்களா? நீங்க 4 பேர் வாங்க. கரெக்ட்டா வந்து ரெடியா? ரெடியா? அண்ணா கிட்ட கேளுங்க, நீங்க பாடுறீங்களானே. ஓகே, நாங்க பாடுறோம். ரெடி ரெடி ரெடி. ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கைதட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, புள்ள நரியே தாலாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, புள்ள நரியே தலையாட்டு.
அப்புறம் குட்டி மேல கட்டு இந்த குட்டி எல்லாம் கட்டு. இப்போ நம்ம அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃபவுண்டேஷனும் அவங்க கொடுத்த ட்ரைனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த உலகத்தில் செல்ஃப்லெஸ்ஸாக தன்னலம் இல்லாமல் உங்களுக்காக வாழ்கிற ஒரே ஒரு ஜீவன் யார்? உங்களுடைய மதர். யாருக்கிட்ட கேட்டாலும் அப்படி தானே சொல்லுவாங்க. ஏன் அது உங்கள் மதராக மட்டும் இருக்கணும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லாருமே அப்படி இருக்கலாம் இல்லையா? எதனால் நம்மளால் இருக்க முடியல? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃபவுண்டேஷன் ஒரே ஒரு லைனில் அழகாக பதில் சொல்கிறாங்க. அது என்னன்னா, லைஃப் லிவிங் ஃபார் அதர்ஸ் இஸ் வர்த் லிவிங். இந்த லைன் சொல்லும் போதே மனசு எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? இவங்க ஆக்சுவலாக சிபிஆர் ட்ரைனிங் ஃப்ரீயாக எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சிபிஆர் பற்றி அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் ஒரு சில டெமான்ஸ்ட்ரேஷன்ஸும் நான் எங்கள் வீடியோவை கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் கிரிட்டிக்கல் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ரெஸ்கியூஸ், உதாரணத்துக்கு வண்டி போய் இன்னொரு வண்டி கீழே மாட்டிக்குது, மரம் விழுந்துருது, இல்லை கட்டட இடிபாடுகளை மாட்டிக்கிச்சுன்னா 108 வரதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வச்சிருக்கிறது கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கில் ஒரு ஸ்மார்ட் வெஹிக்கிள். ஸோ உள்ள ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. தண்ணியில் யாராக முடிக்கணும், ஒரு கிட் செட்டப். எமர்ஜென்சி வெஹிக்கிள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி வச்சுக்குவோம். இது எங்களோட ஆக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் 1098 சைல்டு ஹெல்ப்லைன் ரெஸ்கியூ நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைய பேர் நியூஸ்லாம் தெரியாது, ஆஃப் த ரெக்கார்ட் நிறைய ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐம் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். ஹார்ட் அட்டாக் கேசஸ், சோக்கிங், அப்புறம் ரோடு ஆக்சிடென்ட் முக்கியமாக ஹேண்டில் பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹெல்மெட் கட்டுறது, மல்டிபிள் ஃப்ராக்சர், ஸ்பைன் இன்ஜுரியில் இருந்தால் கீழே விழுந்துட்டாங்க எப்படி ஹெல்மெட் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே போட்டு லைவ் டெமோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப முக்கியமாக காமனாக நடக்கக்கூடியது வந்து அன்கான்ஷியஸ் விக்டிம், மயக்கம் போட்டு விழுகிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ப்ராக்டிக்கலாக பார்த்துலாம். சரிங்களா? சடன் கார்டியக் அரெஸ்ட். இது நீங்கள் நிறையா டிவியில், நியூஸ் சேனலில், ப்ராபப்ளி ரீல்ஸில் அங்கெல்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். மேபி சம் ஆஃப் யூ வுட் ஹவ் ஹர்ட். சில நேரங்கள் ட்ரைனிங்கில் வந்து பார்த்துருக்கலாம். இப்போ நாங்கள் இதை நாங்கள் பண்ணி காட்டுறோம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வில் பி வெரி மச் ஹாப்பி. நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கிட்ட வந்து ட்ரைனிங் கற்றுக்கிட்டாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சரிங்களா? காசுலாம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஹார்ட் சென்டரில் ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் எப்படி தான் டில்ட்டாக இருக்குது, இந்த ஓரியன்டேஷன் தான். சரிங்களா? இந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன். ஏன்னா கிட்டத்தட்ட 172 ஃபீலிங் சைக்கிள் இருக்குது. அஸ் அ சைக்காலஜிஸ்ட் சொல்லலாம். சந்தோஷம், துக்கம், வருத்தம்னு சிம்பிளாக 2-3 வார்த்தையில் சொல்லிடலாம். அதுலேயே அந்த ஸ்மைலிஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி 172 ஃபீலிங் சைக்கிள் இருக்குது சைக்காலஜிக்கலி. அதே மாதிரி ஃபிசியலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது உணவு, சிம்பிள் வேர்டில் சொன்னோம்னா லைஃப் ஸ்டைல். இப்போ நிறைய பேர் கோவிட்னால தான் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தியரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்கலி நம்மளுக்குள்ள கோவிட் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம போட்ட கோவேக்சினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் கரெக்ட் பண்ணிக்கலன்னா ஹார்ட் நின்று போய் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ரொம்ப யதார்த்தமான உண்மை. ஸோ சடன் கார்டியக் அரெஸ்ட் இஸ் a condition where ஹார்ட்ல எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஏற்பட்டு இதயம் துடிக்க முடியாது, இதயத்தோட துடிப்பு நின்றும். யாருக்கு நிற்கும்? இப்போ இங்க இருக்கிறவங்க என்னை உட்பட யாருக்கு வேணாலும் உலகத்தில் இந்த செகண்ட்ல பிறக்கிற குழந்தையில இருந்து எந்த வயசுல இருக்கிறவங்க யாருக்கு வேணா ஹார்ட் நிற்கலாம். ஸோ இது வரைக்கும் 1 minute 10 seconds ஆச்சு. ஃபேக்சுவல் ரிசல்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 3 பேருக்கு சிபிஆர் கொடுத்தா 2 பேர் பொழைச்சிடலாமா. பிரச்சனைனா செத்தவன் யாருமே சிபிஆர் கொடுக்கல. சோ பிட்டி. ஆல்ரைட் கைஸ், டேக் அ டீப் பிரீத். இவ்வளோ நேரம் இந்த ராயல் என்ஃபீல்ட் ரைடை பற்றியும், ட்ரைபல் ஸ்கூலுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண திங்ஸை பற்றியும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃபவுண்டேஷன் பற்றி ஒரு இன்ட்ரோவை நம்ம பார்த்துருப்போம். இன்னும் இந்த வீடியோட பார்ட் 2ல் இந்த டீம் வந்து நமக்கு டீட்டெயிலாக நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பார்ட் 2ல் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே நம்ம லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ். பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க.